ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட் 9ஓட 11th சாப்டர் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் அந்த சாப்டரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கேன். கொஷின் நான் இப்போ படிக்கிறேன். Diameter of base of cone is 10.5 cm and its slant height is 10 cm. Find its curved surface area. Assume pi value as 22/7. ஓகே, ஃபஸ்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டரோட வேல்யூ என்ன? டயாமீட்டரோட வேல்யூ வந்து 10.5 cm. 10.5 cm. இப்போது நம்மளுக்கு ஆர் வேல்யூ வேணும். நம்மளுக்கு என்ன தெரியும், ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறது? 10.5 டிவைடட் பை 2. இந்த பாயிண்ட் எடுக்கணும்னா இன்டூ 10 on 10 பண்ணணும், டினாமினேட்டர்லேயும் நியூமினேட்டர்லேயும். ஸோ 105/20 சென்டிமீட்டர்ஸ் தான் ஆரோட வேல்யூ. நம்ம ஏன் இதை நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலன்னா, ஃப்ராக்ஷனை நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது டெசிமல்லேருந்து. அது சிம்பிளாக முடிக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ ஃப்ராக்ஷன்லேயே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஆர் வேல்யூ 105 டிவைடட் பை 20 சென்டிமீட்டர். ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். நெக்ஸ்ட் பேஜ். ஸோ ஆர் வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், 105/20 சென்டிமீட்டர். ஆல்சோ நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட் எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட்னா த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் அ கோன், இதுதான். திஸ் இஸ் எல், அதாவது ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்டாக இருக்குல்ல, அதுதான் ஸ்லாண்ட் ஹைட். ஸோ அதோட வேல்யூ நம்மளுக்கு 10ன்னு கொடுத்துட்டாங்க. 10, அதாவது அதுதான் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். எல்லோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்க? CSA, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து பை இன்டூ ஆர் இன்டூ எல். இதுதான் ஃபார்முலா. இதை மெமரைஸ் தான் பண்ணணும். ஓகே, பை ஆர் எல். இப்போது நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பை இன்டூ ஆர் இன்டூ எல். ஸோ பையோட வேல்யூ கொஷினில் 22/7 அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்டூ ரேடியஸ் 105/20 இன்டூ 10. 0 0 cancel. 7 1 time, 105 15 times. And இங்கே 2 இருக்குது, 2 1 time, 22 11 times. ஸோ 11 into 15. 11 into 15 என்ன? 160. கீழே எழுதுகிறேன், 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்? ஏரியா வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டரில், சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்கணும். ஸோ 165 சென்டிமீட்டர்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஆன்சர் நம்ம எழுத போகிறோம். ஃபைனல் ஆன்சர் எழுதுகிறேன். CSA ஆஃப் கோன் equal to 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு பேஜோட ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா இப்போ எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் பேஜோட ஸ்க்ரீன்ஷாட். எடுத்துக்கிட்டிங்களா? செகண்ட் பேஜ், நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ் அண்ட் த லாஸ்ட் பேஜ். இதுதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.